ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சேலம் ஃபேர்லியான்ஸில் தாங்க இருக்கும். என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா சேலம் ஜொமேட்டோவில் சேர்ந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா போகிற இடத்துல வந்து இறங்கியிருக்காங்க. என்ன காரணன்றது அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். என்ன சொல்லுங்களேன், என்ன காரணத்துக்கோசரம் நீங்கள் போகிற இடத்துல இறங்கியிருக்கீங்க? நாங்கெல்லாம் ஜொமேட்டோ ரைடர்ஸுங்க. கிட்டத்தட்ட நான் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2-3 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இந்த மாதிரி நாங்க முன்ன வந்து ஒரு வாரத்துக்குன்னு எடுத்துக்கிட்டா வீக்லி இன்சென்டிவ் 1250 ரூபாயிலிருந்து 2250 ரூபா வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அது வந்து 2-3 ஸ்லாட்டாக பிரித்து கொடுத்துருந்தாங்க. 1250, 1500, 2250 அந்த மாதிரி வந்து பிரித்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து 45 கிக்ஸ் ஓட்டணும், 65 கிக்ஸ் ஓட்டணும், அந்த மாதிரி ஸ்லாட் கண்டிஷன் பேஸில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்போல்லாம் ஒவ்வொரு ரைடர்ஸும் ஒரு வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு 6500 7000 8000 இந்த மாதிரி ஆர்டர் இன்னிங்ஸ் ஓட்டினாங்கன்னா இன்சென்டிவோடு சேர்த்துனா 10000, 10500, 11 இந்த மாதிரி சம்பாதிப்பாங்க. ஆனால் அந்த இன்சென்டிவ் மாடலை வந்து எடுக்கிறேன் கேன்சல் பண்ணுறாங்க சென்ட்ரலிஸ்ட் டீம்ல இருந்து, உங்களுக்கு வந்து ஆர்டர் பேர்லேயே அமௌண்ட்டை அதிகமாக சேர்த்து தருவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் டிஎல்ல ஜாவித் சார் வந்து சொல்லியிருந்தாரு. ஜாவித் கான் சார்னு சொல்லிட்டு அவருடைய வேண்டுகோளுக்கு என்னங்க நாங்கள் எல்லாருமே அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம். சரிங்க சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எங்களுக்கு வந்து இன்சென்டிவா கொடுத்தாலும் சரி, இல்லை ஒவ்வொரு ஆர்டருக்கும் எங்களுக்கு முன்ன வந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு 26 ரூபா 27 ரூபா கொடுத்தாங்கன்னா இப்போ வந்து ஒரு 38 ரூபா 40 ரூபா இந்த மாதிரி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி நாங்கள் எல்லாருமே அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு வந்து பேவுட்டும் கொடுத்தாங்க. பட் அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து முன்ன என்ன பேவுட்டு கொடுத்தாங்களோ அதே பேவுட்டு தான் இப்பயும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. முன்ன ஒரு ரைடர்ஸ் வந்து குறைஞ்சது ஒரு வாரம் இன்சென்டிவோட சேர்த்துனா ஒரு 10000 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா இன்னைக்கு அதே ரைடர்ஸ் 6500 7000 சம்பாதிக்கங்காட்டியும் ரொம்ப சின்னப்படுறாங்க. இந்த வெயில் மழை எதையும் பார்க்காம நாங்கள் வந்து ஜொமேட்டோவை நம்பி வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்படிங்கும் பொழுது எங்களுக்கு வந்து அந்த பழைய இன்சென்டிவ் மாடலே வேணும். அவங்க ஃபர்ஸ்ட் ஆசையா சொல்லி எங்களெல்லாம் வந்து சம்மதிக்க வச்சு அதுக்கு ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்களாம் ஓட்ட ஆரம்பிச்சோம். இல்லைன்னா இது அப்பயே இந்த இன்சென்டிவ் மட்டும் தூக்குறாங்கன்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே நாங்கள் இந்த ஸ்ட்ரைக் வந்து பண்ணியிருப்போம், எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பு பண்ணுவோம். இத்தனை முறையும் நாங்கள் கேட்டோம், அதுக்குண்டான முறையான ஒரு ஸ்டெப்ஸ் எதுவும் எடுக்கல. இப்போ வந்து நாங்கள் எங்கள் ரைடர்ஸ் நாங்களாம் ரொம்ப சின்னப்பட்டு ரொம்ப இந்த வகுத்து பழப்போக்கோசரம் நாங்களாம் ரொம்ப சின்னப்படுறோம். அதனால எங்களுக்கு மீண்டும் அந்த பழைய இன்சென்டிவ் ஸ்லாட் மாடல் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் இன்னைக்கு 12 to 2 கிக்ஸ் மட்டுமே நாங்கள் புறக்கணிப்பு பண்ணி எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். இதுக்கு சரியான முறையில் கம்பெனி சைட்ல இருந்து எங்களுக்கு ஏதாவது அத்தாரிட்டி நோட்டிஃபிகேஷன் அடுத்த வாரத்துல இருந்து உங்களுக்கு இன்சென்டிவ் ஸ்லாட்டை மீண்டும் கொண்டு வரும் அப்படிங்கறத அறிவிப்பு பண்ணாங்கன்னா மேற்படி இந்த ப்ராப்ளம் வந்து வேற எதுவும் இஷ்யூ வந்து பெருசாகாம போகும். இல்லை அப்படின்னா மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து காலவரையற்ற சேலம் முழுக்க இன்னைக்கு வந்து நாங்கள் இந்த கிரீன்வே சாலையில் வரக்கூடிய ரைடர்ஸை மட்டும்தான் வந்து அவங்கவுங்களே விருப்பத்துக்கு இணங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய விஷயத்த சொன்னோம், அவங்களே ஆஃப்லைன் கொண்டு போயிட்டாங்க, ஆஃப்லைன் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து மறுபடியும் அவங்க இதுக்குண்டான முறையான ஸ்டெப்ஸ் எடுக்கல அப்படின்னா காலவரையற்ற நிறுத்தங்கள் செய்யப்படும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இது வந்து எங்களுடைய தேவைகளை நாங்கள் உரிமையோட கேட்குறோம். சரியா? ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்ததை தான் மறுபடியும் அதையே கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறோம். அது கம்பெனி வந்து பெர்மிஷன்ஸ் பண்ணி ஜாவித் வந்து அதை கம்பெனிக்கு எடுத்து சொல்லி இதுக்கு உண்டான சொல்யூஷன் செய்யணும். செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய தேவைகளை நாங்கள் வந்து முன்னே எடுத்து வைக்கிறோம். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே காலவரையற்ற எல்லா ஏரியாவிலையும் நிற்கும். ஆர்டர் யாரும் எடுக்காத மாதிரி நாங்கள் கூப்பிட்டு கேட்டுக்குவோம். எங்களுக்கு வந்து இந்த பேவுட் கட்டுப்படி ஆகலை, நாங்கள்லாம் வந்து எங்கள் சைடில் வந்து நாங்கள் அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவுங்க எடுக்காமல் இருக்கிறோம், உங்களுக்கும் சம்மதம் அப்படின்னா நீங்களும் எடுக்க வேண்டாம், இல்லை உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா நீங்கள் ஓட்டிக்கிங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். அவங்க விருப்பப்பட்டு எடுக்கல அப்படின்னா இதோடைய இழப்பு வந்து பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. சரியா? நாங்கள் வந்து யாருக்கும் இறையோட, ஏன்னா இன்னைக்கே கூட வந்து ஃபுல் டே பண்ணலாம். 12 to 2 எதுக்குன்னா ஜஸ்ட் ஒரு இன்ஃபார்ம் வந்து எங்களுடைய வேண்டுகோளை வச்சு நாங்கள் இந்த ஒரு இதை வந்து நாங்கள் காட்டியிருக்கோம், எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். இது வந்து நீடிக்கிறதும் நீடிக்காமல் இருக்கிறதும் ஜொமேட்டோவுடைய டிஎல் கையில் தான் இருக்குது. அவ்வளோ. அதே மாதிரி முன்ன வந்து சேலம் அதாவது 7 கிலோமீட்டருக்கு வந்து ரிட்டர்ன் பேவுட்டுங்கிறது கொடுத்தாங்க. இப்போ வந்து அதுவே 8.5 கிலோமீட்டர் பண்ணிட்டாங்க. 8.2க்கு மேலே போனதான் ரிட்டர்ன் பேவுட் வரும்னு சொல்றாங்க. அது இங்க இருக்கிறவங்க யாருக்குமே எந்த ஒரு இன்டிமேஷன் நோட்டிபிகேஷன் யாருக்குமே வரல. அதே மாதிரி ஆர்டர் வந்து ரிட்டர்ன் நம்ம டெலிவரி கொடுத்துட்டோம்னா அதுல இருந்து 1 நிமிஷத்துக்குள்ள அடுத்த ஆர்டர் அடிக்கல அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பேவுட் வரும். அடுத்த ஆர்டர் அந்த 1 நிமிஷத்துல அடிச்சிடுச்சுன்னா ரிட்டர்ன் பேவுட் வராது அப்படின்னு சொல்றாரு எங்க டிஎல் சேலத்துல டிஎல் ஜாவித் சார். ஆனா அந்த நோட்டிபிகேஷன் யாருக்குமே தகவல் தெரியாது. அதே மாதிரி அப்படியே நாம வந்து ஒரு 12 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர் போய் டெலிவரி கொடுக்குறோம்னா அதுக்கு ரிட்டர்ன் பேவுட் வரல. அந்த ஜோனல் விட்டு அதாவது ஒரு 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்தால் தான் ஜோனல்குள்ளே வர முடியும். அதுக்கப்புறம் தான் ஆர்டரே அசைன் ஆகும். ஆனால் இவர் வந்து 1 நிமிஷம் வரலைனாவே ரிட்டர்ன் பே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகியும் ரிட்டர்ன் பேவுட் வரல. இந்த குறைகளெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி அவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அவரே மொபைலை வாங்கி டிக்கெட்டை ரேஸ் பண்ணியிருக்கிறாரு. கம்பெனி சைட்லேருந்து
நீங்க போனதுக்கு நாங்க வந்து செக் பண்ணி பார்த்துருக்கிறோம், சரியான பேவுட் தான் நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெசேஜ் போறாங்களா தவிர்த்து ரிட்டர்ன் பேவுட் வரல. அதே மாதிரி ஒரு ஆர்டர் அசைன் ஆகும் பொழுது பிக்கப் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போய் எடுக்கிற மாதிரி காட்டுது. ஆனா நமக்கு அசைன் ஆகக்கூடிய ஸ்லாட்ல அந்த டிஸ்பிளே வந்து பார்த்தோம்னா வெறும் 750 மீட்டரு 1 கிலோமீட்டரு அந்த மாதிரி காட்டுது. இந்த தகவலும் நாங்கள் வந்து ஹெல்ப்லைன்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்க வந்து டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜாவித் சார்கிட்டையும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அவங்க வந்து செக் பண்ணி சொல்லுவாங்க, இந்த ஒரு வாரத்தில் வந்து அந்த மாதிரி இஷ்யூ வந்துட்டு தான் இருக்குது, அது என்னன்னு செக் பண்ணி சொல்லுவாங்க சென்ட்ரலைஸ் டீமில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சென்ட்ரலைஸ் டீமில் சரியான அவங்களுடைய பார்வைக்கு இது மேலே போகணும். ஏன்னா ஜாவித் சார் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவருடைய கண்ட்ரோலே வச்சு அவரே எங்களுக்கு எதா இருந்தாலும் பதில் சொல்லிடுறாரு. கேட்டால் கம்பெனியில் வந்து உங்களுக்கு கூட ஒற்றுமை இல்லை, நீங்களாம் வந்து ஒற்றுமையாக சேர்ந்தாதான் வந்து கம்பெனிக்கு திரும்பி பார்க்கும், உங்களுடைய கேள்வியை வந்து அவங்க புரிஞ்சுட்டு அதுக்குன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து வேற ஏரியாவில் இருக்கக்கூடிய டிஎல்ல கேட்டோம்னா கம்பெனிக்கார 2-3 ஆப்ஷன் கொடுப்பாங்க, உங்களுக்கு வந்து இந்த வாரத்துக்கு உண்டான இன்சென்டிவ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. உங்க டிஎல் வந்து என்ன அலாட்மெண்ட் சொல்றாங்களோ அதை தான் நாங்கள் நோட்டிபிகேஷனா போடுவோம், அதுதான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஏரியா டிஎல் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அது வேணா இங்க எங்க ரைடர்ஸ்லேயே எவிடன்ஸ் இருக்கிறாங்க, வேணா உங்க முன்னாடியே கூட நாங்கள் ஃபோன் பண்ணி கூட ஸ்பீக்கர் போட்டு கூட பேசுறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு பாருங்க. உங்க டிஎல் வந்து இந்த இன்சென்டிவ் போதும் அப்படிங்கிறாங்க, அந்த இன்சென்டிவ் தான் தராங்க. சரியா? அதே எக்ஸாம்பிள் வந்து கொச்சின்ல பாத்துட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 4000 இன்சென்டிவ் தராங்க. 2000 ரூபாயிலிருந்து 4000 ரூபாய் வரைக்கும் இன்சென்டிவ் வந்து ஸ்லாட் 1250 ரூபாயிலிருந்து 4000 வரைக்கும் ஸ்லாட், ஒவ்வொரு ஸ்லாட் 45 ஆர்டர் 50 ஆர்டர் 55 ஆர்டர் 60 ஆர்டர் அந்த மாதிரி ஸ்லாட் பிரிச்சு அவங்க கொடுத்துருக்காங்க, இன்சென்டிவ் வாங்குறாங்க. ஏன் அதே ஆளுங்க அதே மனிதர்கள் தான் இங்கே ஓட்டுறோம், எங்களுக்கு ஏன் அந்த ஆஃபர் பண்ணி கொடுக்கல? அது எல்லாமே வந்து டிஎல் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறது. அவரை வந்து எங்களுக்கு உண்டான ஒரு குறைகளை வந்து கம்பெனி தெரியப்படுத்தி எங்களுடைய வேண்டுகோளை வந்து தெரியப்படுத்தி எங்களுக்கு உண்டான உரிமையா வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத பணியோட வேண்டுகோளை தான் கேட்குறோம். இந்த எதிர்ப்பு நாங்கள் பண்ணணுங்கிறது இல்லைங்க, இதை வந்து கம்பெனிக்கு தகவல் போய் சேரல அப்படிங்கிறத நாங்களா வந்து ஒரு தேர்ந்தெடுத்து தான் நாங்களா இந்த எதிர்ப்பை வந்து 18 to 2 மட்டும் பிளாக் பண்ணி அவங்கவுங்க சம்மதத்தோட அவங்கவுங்க இண்டிவிஜுவல் பர்சனலுடைய சம்மதத்தோட ஆஃப்லைன் போட்டு அவங்கவுங்க எதிர்ப்பை வந்து தெரிவிப்பு பண்றோம். சரியா? இது வந்து யாருடைய வற்புறுத்தலோ எதுவும் கிடையாது. இங்க இருக்கிற அத்தனை ரைடர்ஸுக்குமே பாருங்க, அப்படியே ஒரு சைண்ட் அப்படியே சுத்தியும் பாருங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. குறைஞ்சது இங்க ஒரு 70-80 பேர் பக்கம் இருக்கிறோம். சரிங்களா? இன்னும் பல ரைடர்ஸ் வந்து இன்னைக்கு வராம அவங்கவுங்க வீட்லயே இருக்கிறாங்க. சரியா? எங்களுக்கு வந்து ஜொமேட்டோ கம்பெனி ஒழிக்கணும்னோ அல்லது அதை வந்து முடக்கணும்னோ எங்களுக்கு விருப்பம் கிடையாது. அதுதான் எங்களுக்கு சோறு போடுற கடவுள், அதுதான். ஆனா எங்களுடைய விஷயம் வந்து எங்களுடைய தேவைகள் வந்து கம்பெனிக்கு தெரியல. தெரியப்படுத்துறது யாருன்னா ஜாவிதும் தெரியப்படுத்தணும். அவர் வந்து எதுவும் அங்கே கொண்டு பார்க்காம அவராகவே ஏதோ ஒரு பதில் சொல்லி எங்களை சமாதானப்படுத்தி அவங்கள ஓட்ட வைக்கிறாங்க. நாங்களாம் ரொம்ப வெயில் மலையிலலாம் சின்னப்பட்டு ஓட்டிட்டு இருக்கிறோங்க. ஒரு ரைடர் ஒன்று 17 மணி நேரம் ஓட்டுறோம். சரிங்களா? அப்படி ஓட்டியும் பல பேவுட்டை வந்து ரீச் பண்ண முடியல. அதனால தான் அந்த ஆதங்கத்தில் தான் இன்னைக்கு எல்லாரும் இந்த அளவுக்கு ஒன்று சேர்ந்துருக்கிறோம். சரியா? இப்போ அந்த கிக்ஸை நீங்க கேன்சல் பண்ணப்பே நீங்க அதை பத்தி கேட்டுருக்கலாமே, இந்த அமௌண்ட் எல்லாம் கம்மியா இருக்குல்ல உங்களுக்கு, அந்த கிக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமே ஃபர்ஸ்ட் முன்னாடி பேவுட் எல்லாம் வந்துருச்சுன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு வந்து பேவுட் கொடுத்தாங்க, அது யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து கொடுக்கல. அதை வந்து நாங்க இண்டிவிஜுவலா நாங்க வந்து ஒரு 2-3 ரைடர்ஸ் வந்து ஜாவித் சார் கிட்ட கேட்டோம் அப்படின்னா எங்க சேலம் டிஎல் ஜாவித் சார் வந்து என்ன சொல்றாரு, நீங்க உங்களுக்கு கூட ஒத்துமை இல்ல, நீங்க ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா மட்டும்தான் கம்பெனிக்கு தகவல் தெரியப்படுத்த முடியும், அப்பதான் அவங்க வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் எங்களுக்கு ரிசல்ட். நீங்க ஒரு 4 பேர் ஓட்டலையா, அடுத்து அந்த 10 பேர் ஓட்டுறாங்க, அவங்கள வச்சு வேலை வாங்கிக்கிறோம். அதே மாதிரி ரைடர்ஸ் வந்து தயவு செய்து ஜொமேட்டோ ரைடர்ஸ்னா டிஷர்ட் போட்டுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போங்க. ரெஸ்டாரண்ட்ல ஒரு ட்ரெஸ் கோடுங்கிறத ஒன்று தயவு செஞ்சு மெயின்டைன் பண்ணுங்க. சும்மா இந்த ஷார்ட்ஸ் டாயர் டைப்ல போட்டுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறது, கலர் டிஷர்ட் போட்டு போறது, அதே மாதிரி ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி பேக்கை மாட்டிட்டு போறது, இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. அந்த கௌரவம் பிரஸ்டீஜ் இதெல்லாம் பார்த்து வேலைக்கு வரதா இருந்ததுன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி ரைடர்ஸ் வராதிங்க. இருக்கிறவங்களுடைய வகுத்துல பொழப்புல வந்து மண்ண போடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு சொந்த பந்தம் மான மரியாதை எல்லாமே இருக்குது. எல்லாருமே வந்து சம்மந்தப்பட்டு தான் இந்த வேலைக்கு சேர்ந்துருக்கிறோம். எல்லாரும் இந்த டிஷர்ட்டு பேக்கை எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கிறோம். அப்படிங்கும் பொழுது புதுசா மாப்பிள்ளை மாதிரி வராங்க, கலர் டிஷர்ட் போட்டுட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்மா பேக்கை மாட்டிட்டு வராங்க, அவங்க பாட்டி ஃபுட் எடுத்துட்டு போறாங்க. அப்படி உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு அன்னெசரியா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஏன் வர்றீங்க இந்த ஃபீல்டுக்கு? இருக்கிறவங்களுடைய ஓத்துல ஏன் போடுறீங்க? அதனால அதை வந்து பணிவார தான் கேட்டுக்கிறோம், ரிக்வஸ்டா கேட்டுக்கிறோம். முடிஞ்சிருக்கு அதை அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்சிருக்கு யூனிஃபார்மோட போங்க. சரியா? எங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து இது மூலியமா வரும்னு எதிர்பார்க்கிறோம். இப்போ கிலோமீட்டருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க உங்களுக்கு? இல்ல இப்போ வந்து எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டே எதுவுமே ஒரு இது இல்லைங்க, ஷெடியூலே இல்லைங்க. ஒரு பீக் ஹவர்ஸ்ல இது 1 கிலோமீட்டருக்கு இவ்வளவுதான் பே அவுட்டு, நார்மல் ஹவர்ஸ்ல 1 கிலோமீட்டருக்கு இதுதான் பே அவுட் அப்படிங்கிறது எந்த ஒரு ஸ்லாட்டும் யாருக்குமே தெரியாது.
இது நாள் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஒரு ஆர்டர்ல வந்து ஜொமேட்டோ கம்பெனிக்கு என்ன லாபம் வருது நட்டம் வருது அதெல்லாம் எதுவும் நாங்கள் தெரிஞ்சுக்கும் நாங்கள் விருப்பப்படலை. நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கையை கேட்குறோம். பல இது கொடுத்தீங்க, அதை மறுபடியும் எங்களுக்கு வேணும்னு கேட்குறோம். அதை நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி இவர் சொன்னது தான், இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்தது தான் இப்போ அவர் சொல்லியிருக்காரு. மேற்கொண்டு அந்த கோரிக்கை வந்து நிறைவேறணும். ரெண்டாவது வந்துட்டு நம்ம இருக்கிறத சேர்த்திலாம் நம்ம யாருமே கேட்கல. இருக்கிறத குறைக்க வேணாம். பழசை நீங்க கொடுக்க வேண்டியது கண்டினியூவா அப்படி கண்டினியூ பண்ணி கொடுங்க. பழசை கொடுத்தா கூட போதுமானது. நாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு கொடுக்குறாங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா இந்த கம்பேரிசன் வந்துட்டு நான் சொல்றேன். அது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, ஏற்கனவே வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஏன் குறைக்கிறீங்க? இன்னைக்கு விலைவாசியோட என்ன கண்டிஷன்? ஏதாவது விலைவாசி ஏதாவது குறைஞ்சிருக்குங்களா? ஆனா நீங்க வந்து பே அவுட் வந்து எதை வச்சு நீங்க குறைக்கிறீங்க? எந்த இன்ஃபார்மும் கிடையாது. ஆனா ஆட்டோமேட்டிக்கா பே அவுட் மட்டும் குறையுது அப்படிங்கும்போது இந்த ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்கா எடுக்கணும்னு தான் இந்த ஸ்ட்ரைக் நடக்குது. இப்போ நம்ம ஊர்ல மட்டும் தான் இந்த மாதிரி சேலத்துல மட்டும் தான் இருக்கீங்களா, இல்லை சென்னையில இந்த மாதிரி மாத்திட்டாங்களா ஏதாச்சும்? அந்த தகவல் தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும், சேலம் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொசீஜர் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கொடுக்குறாங்களா பே அவுட்? இப்போ இந்த 16 கிலோமீட்டர் 11 கிலோமீட்டருக்குலாம் போயிட்டு வரதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்களே. இப்போ இந்த கிக்ஸ் இல்லாத டைம்லயும் இதே மாதிரி தான் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்களா? இப்போ நல்லா தான் வந்துட்டு இருந்தது. கிக்ஸ் வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு லாக் சிஸ்டம் மாதிரி வச்சிருந்தாங்க. அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருந்துச்சு. அந்த சிஸ்டமே கூட நல்ல சிஸ்டம் தான். அதுல இருந்து கிக்ஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் வந்து 1 வீக் நல்லா இருந்தது தவிர மற்ற மேற்கொண்டு வர அத்தனை வீக்குமே வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா வந்து குறைஞ்சிருச்சு. இவர் வந்து முன்ன நைட் டைம்ல ஓட்டும் பொழுது ஒரு ஆர்டர் எடுத்தோம்னா பிக்சட்டா 50 ரூபா கொடுப்பாங்க. அதாவது ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்டர்னா பிக்சட்டா 50 ரூபான்னு கொடுப்பாங்க. இப்போ வந்து அதையும் எடுத்துட்டாங்க. அதையும் எடுத்துட்டு மனுஷன் வந்து பகல் டைம்ல சின்ன பரது இல்லாம வருமானம் பத்தலன்னு சொல்லிட்டு நைட் டைம்லயும் நாங்க வந்து போராடி 2 மணி 3 மணி வரைக்கும் விடியங்காத்தால ஓட்டுறோம் கண்டினியூவா. சம்டைம் வந்து மறுபடியும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கிட்டு மறுபடியும் 4 மணிக்கு இருந்துச்சு ஓட்டுறோம். ஆனா அப்படி கஷ்டப்படுறது எதுக்காக சார்? இந்த வயிற்று பொழப்பு கஷ்டம் தான். என்ன பே அவுட் 15 தான் ஓட்டுறோம். அப்போ வந்து என்ன ஆனிச்சு, முன்னால ஒரு ஆர்டருக்கு 50 ரூபா பிக்ஸ்டா கொடுத்தாங்க. 3 கிலோமீட்டர் 50 ரூபா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதை 20 ரூபா ஆக்கிட்டாங்க. அது இல்லாம ஜிக்ஸியும் இப்போ ஃப்ரீ ஜிக்ஸ்ல இருந்து நாங்க தூங்கிட்டு எப்பனாலும் வந்து இது பண்ணி நாங்க ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதையும் கட் பண்ணிட்டாங்க. ரிட்டர்ன் பே அவுட்டும் கிடையாது. எல்லாமே இல்லாம நாங்க எப்படி தான் உழைக்க. நான் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் 19 மணி நேரம் லாக்இன் பண்ணியிருக்கேன். இந்த 2000 ரூபா எடுத்துட்டு போறது, இப்போ 1000 ரூபா எடுத்துட்டு போறது பெரிய விஷயமா. ஜொமேட்டோ எத்தனை மணி நேரம் வந்து லாகிங் டைமிங் வந்து இருக்குது உங்களுக்கு? அது 24 மணி நேரம் நம்ம எப்பனாலும் நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ நம்ம ஓட்டதே வேஸ்ட் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நைட் நீங்க ஆர்டர் போறப்ப அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வந்துருக்குங்களா? பிரச்சனை எல்லாம் வரல. இவங்க கரெக்டா கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்க எந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருப்போம். இப்போ வந்து எங்களுக்கு லாங் ஆர்டர் வந்து போடுறாங்க. ஒரு லாங் ஆர்டர் போறப்ப எங்களுக்கு சிஓடி எங்களுக்கு லிமிட் வந்து ஒரு 1000-1500 அந்த ஒரு இதுக்குள்ளார தான் தராங்க. இப்போ எங்களுக்கு ஒரு 1600-800 அந்த மாதிரி லிமிட் எங்களுக்கு இருக்கிறப்ப அவங்க ஆர்டர் வந்து பேஸ் பண்ணி 2000 ரூபாய் ஆர்டர் போடுறாங்கன்னா எங்களால் அங்கே லாங்கில் வந்து எங்களால் டெபாசிட் பண்ண முடியல. ஸோ இதனால வந்து நாங்கள் மறுபடியும் சிட்டிக்குள்ளார வந்து தான் வந்துட்டு எங்களுக்கு டெபாசிட் பண்ணோம். ஆனாலும் வந்துட்டு எங்களுக்கு போடுற அந்த லாங் ஆர்டருக்கு ஒரு 15 கிலோமீட்டருக்கு போடுறாங்கன்னா அதுக்கு ஒரு 120 ரூபா ஏதோ வருதுன்னா அதுலேயும் இங்கே வந்து போடுறதுல பே அவுட் வந்து எங்களுக்கு குறைச்சிடுறாங்க. ஸோ இதனால வந்து நாங்கள் ரொம்ப இஷ்யூவை பார்க்குறோம். நீங்கள் எத்தனை வருஷமா ஓட்டிருக்கீங்க? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் பக்கமாக ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ரெகுலராக இந்த மாதிரி இஷ்யூ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இருந்ததில்லை. இப்போ ஒரு மேபி இப்போ ஒரு 6 மந்த்தாக தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் வந்து அவர்கிட்ட டிஎல்டின்னு இன்ஃபார்ம் பண்ணி எல்லாமே சொன்னோம். ஆனால் அவருக்கு இது இப்போ முடிக்க ஒரு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை. நாங்கள் இது விஷயமா நாங்கள் கஸ்டமர் சொல்றப்போ உங்க டிஎல் வந்து என்ன இது பண்றாரு? அவர் ரிப்ளை என்ன இருக்கு? அவர் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கால் சப்போர்ட்டை ரீச் பண்ணுங்க. சப்போஸ் அவங்களால இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுக்க முடியலன்னா நாங்கள் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்பயும் வந்து எங்களுக்கு அது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் பக்கமாக ஆகுது. ஸோ இதனால் வந்து எங்களால் எதுவுமே மேற்கொண்டு ஒரு ஸ்டெப் எடுக்க முடியல. இதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் ஆர்டர்லாம் எங்களுக்கு வந்து விழுந்துருக்கு. அதில் வந்துட்டு நாங்கள் நிறைய பேர் வந்து சிஓடியில் வந்து நிறைய பேர் ஸ்டார்ட் அப் ஓட்டுறப்போ வந்து எங்களுக்கு தெரியாது என்ன எதுன்னு. எனக்கு மட்டும் இல்லை, இப்போ புதுசாக சேர்ந்துருக்க ரைடர் கூட இதுக்கு முன்னால் வந்து தெரியாது. இப்போ வந்து என்ன சொல்கிறது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் எல்லாம் எங்களுக்கு சிஓடி வந்து எனக்கு 2-3 டைம் எனக்கு இஷ்யூ ஆச்சு. எனக்கு இது வந்து நாங்கள் அவங்ககிட்ட கம்பெனி சார்பாக நாங்கள் தெரிவித்தோம். கால் சென்டருக்கு ரீச் பண்ணோம். எங்களுக்கு வந்து 1 மந்த்துக்கு வந்து இது எங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியல. அதுக்கப்புறமேட்டு போராடி தான் எங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுத்தோம். ஆனால் அதுக்கு இப்போ ஒரு முறையான ஸ்டெப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பரவாயில்ல. ஆனால் இதுக்கு முன்னால் இருந்த ப்ராப்ளம் வந்து சொல்கிறோம். எங்களுக்கு இதுக்கு மேலே எங்களுக்கு பேஸ் பேர் எங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே இன்சென்டிவ் எங்களுக்கு ஓரளவு போட்டு கொடுத்தாங்கன்னா ஸோ நாங்கள் இதுக்கு மேலே நாங்கள் ஒர்க் பண்ண தயாராக இருக்கோம்.
ஏன்னா நாங்கள் வந்து 10 ஹவர்ஸ் 18 ஹவர்ஸ் அவர் சொன்ன மாதிரி 18 ஹவர்ஸ் 16 ஹவர்ஸ்ன்னு சொல்லி நாங்கள் மழை வெயில் குளிர் எதுவும் பார்க்காம நாங்கள் ஓட்டிட்டு இருக்கோம். இதுலேயும் வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ணி தராங்க. அதனால எங்களுக்கு இன்சென்டிவ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவும் நாங்கள் குறை சொல்ல. எங்களுக்கு பல இன்சென்டிவ் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் மேற்கொண்டு ஓட்டுறோம். அது ஒன்று மட்டும்தான் நாங்கள் அவங்க கிட்ட கேட்டுக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்க கோரிக்கை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய இன்சென்டிவ் வந்து இவங்களுக்கு கிடைச்சா இவங்க வந்து ஓட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு இவங்க சில விரும்புகிறாங்க. ஸோ மற்றபடி கேட்டு பார்ப்போம் உங்களோட ஒப்பீனியன் என்னன்ட்டு. நீங்கள் சொல்லுங்கண்ணா. சொல்லுங்க. என்ன பேரு முத்துராமன். 5 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த கம்பெனி நம்பி தான் நானும் வேலை செஞ்சுக்கிறேன். போனஸ்லாம் கொடுத்துருப்பாங்களேண்ணா. நான் வேலை செஞ்ச கம்பெனி குறை சொல்ல விரும்பல, ஆனா இன்னைக்கு குறை சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறேன். மழை வெயில் பனி குளிர் எல்லாத்தையும் திறந்துட்டு ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் ஒரு பிறந்த நாள் ஒரு கல்யாண நாள் கூட பார்க்காம இந்த கம்பெனியும் நல்லா இருக்கணும், நம்ம சார்ந்த நிறுவனமும் நல்லா இருக்கணும், நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களும் நல்லா இருக்குன்றதுக்காக தான் வந்து கஷ்டப்படுறோம். இந்த ஜொமேட்டோ கம்பெனி என்ன பண்றாங்க, ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு தடவுறாங்க. அது எப்படி சொல்லு பார்க்கலாம். நாங்க எங்களுடைய பணி காலத்துல எவ்வளவு ஆர்டர் நான் பண்ணியிருக்கிறேன், எவ்வளவு கஸ்டமர்கிட்ட மரியாதை நடந்திருக்கிறேன், எவ்வளவு நான் இது பண்ணிருக்கிறேன். வேலை சேர்ந்த 5 வருஷத்துல இது வரைக்கும் என் மனசார சொல்றேன் ஒரு 3 டினில் கூட நான் போட்டிருக்க மாட்டேன். என்ன மீறி ஏதோ ஒரு 4 டினில் ஆயிருக்கும் தவறுதலா. ஆனா அது மாதிரி கம்பெனிக்கு நாங்க விசுவாசமா உழைக்கிறோம். ஆனா கம்பெனி வந்து ஒரு கண்ணுல சுண்ணாம்பு ஒரு கண்ணுல வெண்ணெய் தடவுறாங்க. நம்ம டிஎல்ல கேட்டா ஆர்டர் மாச கடைசி அப்படிதான் இருக்கும்ன்றாரு. மாச கடைசி இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்றாரு. சரி சார், மாச கடைசி இவ்வளவுதான் இருக்குதுன்றீங்க, எல்லாருக்கும் தானே மாச கரண்டி, எனக்கு மட்டும் நான் மாச கடைசின்னு கேட்டா இப்படிதான் சார் வரும் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு கொரோனா காலத்துல நான் வேலை செஞ்சிருக்கிறேன். கொரோனா காலத்துல நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமான இல்ல. கால் ஒரு டைம் ஆக்சிடென்ட் ஆகி பிளேட் வச்சு கம்பெனி எனக்கு உதவி பண்ணிச்சு, இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து ஜாவித் பண்ணி கொடுத்துருக்க. ஆர்டர் சரி சமமா பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க. பே விட்டு ரொம்ப மோசமா வருது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடையாது. பெட்ரோல் வண்டியில நாங்க ஓட்டிட்டு இருக்கிறோம். 1 லிட்டர் பெட்ரோல் என்னன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கஷ்டப்படுறோம். சரியான உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுத்தாங்கன்னா எனக்கு அது சரியா இருக்கும். தாழ்மையான வேண்டுகோள் தான், உழைப்புக்கேற்ற ஊதியம் வேண்டும். நன்றி. இது ரொம்ப இதாக எல்லாரும் ரைடு ஓட்டுறோம். ரைடருங்களுக்கு சரியான ஒரு பேவுட் தரல. நாங்களும் இன்சென்டிவ் இருக்கும்போது நான் வந்து 9,000 ரூபா ஓட்டிகிட்டு இருந்தேன். 7,000 ரூபா அச்சீவ் பண்ணுவோம். இன்சென்டிவ் 2,000 ரூபா 9,000 ரூபா அச்சீவ் பண்ணுவோம். பட் ஆனால் இப்போ வந்து 5,000 ரூபா தொடர்றது பெருசாக இருக்குது. ஆர்டர் வரமாட்டேங்குது. சனி ஞாயிறு வரமாட்டேங்குது ஆர்டரு. ரொம்ப எல்லாம் கஷ்டப்படுறாங்க. என்ன கொஞ்சம் ஆர்டர் பே வரும், சேர்த்தி தருவாங்க, இன்சென்டிவ் இல்லை அடுத்ததெல்லாம் பே அவுட்டில் சேர்த்தி தருவாங்க அப்படின்னு சொன்னார் டிஎல் சார். நாங்கள் கேட்டு 2 வாரம் கழிச்சு பாருங்கன்னாரு. இது வரைக்கும் எந்த ஒரு பே அவுட்டுமே சேர்த்தி தரல. இருக்க பே அவுட் குறைஞ்சிருக்கே தவிர எது ஒன்றும் இன்க்ரிமெண்ட் ஆகலை. நாங்களும் நிறையா டைம் டிஎல் சார்ட்டா சார் என்ன சார் இது ஆர்டர் கம்மியாக வருது, ஏன் சார் பே அவுட் கம்மியாக இருக்குன்னா இல்லை அது சென்ட்ரல் டீம்னு சொல்லி சாக்கு தான் சொல்லி நவுந்துக்கிறாரு டிஎல் சார். மீதிபடி எங்களுக்கு சாதகமாக ஒரு டீம் லீடர்னு சொல்கிறாங்க டிஎல்ல, ஒரு சாதகமாக வந்து எங்கள் டீமுக்கோ இதா இல்லை. அவர் தயவு செய்து கம்பெனிக்கு எடுத்து சொல்லி அவர் முயற்சி செஞ்சு எதுவுமே செய்ய முடியாம இல்ல, ஆனா அவர் செய்யறது இல்ல. நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லைங்க, அவர் சொல்றதுதான், வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு ஆர்டர் வருதா நானும் கஷ்டப்படுறேன்னா எனக்கு இடுப்பு பேக் பெயினே வந்துருச்சு. எனக்கு இதுக்கு மேல என்னால ஓட்ட முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. இருக்கவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னா தான் நான் இப்போ உட்காந்துருக்கிறேன். நான் மற்றபடி எனக்கு ஒன்றும் இல்லை. நான் ஓட்டுறதுன்னா எல்லாமே ஓட்டுறது தான். எல்லாருமே எல்லாம் லாங் பிக்கப் படிக்கிறாங்க. லாங் பிக்கப் படித்தா ஆர்டர் பேவும் வர மாட்டேங்குது, எதுவும் செய்ய மாட்டேங்குது. இப்போ இன்சென்டிவும் இல்லை. இப்போ வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் கொடுத்துட்டு இருந்தாங்க, 1,800 ஏதோ கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அது கூட வர்றதில்ல. இப்போ பெட்ரோலுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 320 ரூபா அடிச்சுட்டு இருந்தோம் பெட்ரோலு. இப்போ வந்து 420 ரூபாய் அடிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து 520 ரூபாய்க்கு அடிக்கிறோம். 1000 ரூபா கூட ஓட்ட முடியல. இப்போ இது மாதிரி போட்டுட்டு இருந்தாங்கன்னா இப்போ எதுவும் பண்ண முடியாது. இப்போ குடும்பத்தை நடத்துறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை நடத்துறோம்னா இப்போ மேக்ஸிமம் 5,000 ரூபா வருமானம் இருந்தால் தான் நாங்கள் வந்து வாரத்துக்கு ஏதாவது பொழப்பு நடத்திட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து என்னால் முடியல. என்ன கேட்டிங்கன்னா இப்போ குடும்பத்தையும் பார்த்தாகணும், நாங்கள் வருமானத்துக்கும் பார்த்தாகணும். இப்போ வருமானத்துக்கும் இல்லை. இப்போ குடும்பத்தை பார்க்கணுன்னா நான் வந்து கடனை வாங்கி என்னால் எதுவும் பண்ண முடியல. இப்போ வந்து நான் சும்மா தான் உட்காந்துக்கிறேன். என்னால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ கடனை வாங்கி இப்போ பார்த்தீங்கன்னா வட்டிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 5,000 ரூபாய்க்கு 1,000 ரூபாய் இல்லை வட்டி கட்டணும். இப்போ நான் டெய்லி நைட்டு வந்து நான் திட்டத்தில் 17 மேலே ஒர்க் பண்ணுறேன். நான் 17 மணி நேரத்துக்கு வந்து 1,300 ரூபா எனக்கு கொடுக்குறாங்க. 500 ரூபா பெட்ரோல் போகுதுன்னா 700 ரூபா நிற்குது. இப்போ 700 ரூபா நான் வச்சு நான் என்னத்த ஃபேமிலி ரன் பண்ண முடியும் சொல்லுங்க.
இதுங்க சாப்பாடு கூட நான் வெளியே இத்தனை சோறு திங்காம ஓட்டி இருந்துக்கிறேன். இது எல்லாத்துக்கும் இல்ல, ஜாவித் கான் சாருக்கு தெரியும், ஜொமேட்டோவே தெரியும். நான் சாப்பிட்றேன்னா இல்லையா, என்ன சாப்பிட்றேன் பசங்களுக்கே தெரியும். நான் ஒரு நாள் கூட சாப்பிட்றது டீ சாப்பிட்றேன்னா என்ன சாப்பிட்றேன் எல்லாத்துக்கும் தெரியும். இவ்வளவு கஷ்டப்பட்டும் எனக்கு வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. கடன் தான் இருக்கு தவிர ஒரு யூஸ்ஃபுல்லா ஏதோ இன்சென்டிவ்னால ஏதோ தப்பிச்சுட்டு இருந்துச்சு. இப்ப என்னன்னா அது ஒன்னும் யூஸ்ஃபுல் இல்லாம தான் போயிட்டு இருக்கு தவிர மற்றபடி வேற ஒன்றும் பண்ண முடியல. இது வந்து ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் தான் இது. இந்த யாரானா இந்த ஜொமேட்டோ பசங்க புது பசங்க வந்தாலும் சரி, நான் இவ பேச்சுலர் இருக்கனால அவன் சமாளிச்சுட்டான். இன்னைக்கு வந்து ஒரு மேரேஜ் ஆச்சுன்னா ஏதாச்சுன்னா நாளைக்கெல்லாம் சிரமம், ரொம்ப ரொம்ப சிரமம். ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பால் பாட்டில் கூட வாங்குறதுக்கு வழி இல்லாம தான் போகும் தவிர ஸ்கூல் ஃபீஸோ ஏதாவது குழந்தைக்கு வாங்கி தரதோ எதுவுமே பண்ண முடியாது. இது அந்த மாதிரி சூழ்நிலை வந்து இப்ப தள்ளப்பட்டாங்க. இப்போ வந்து என்னால எதுவும் பண்ண முடியாது. இது வந்து எது என்ன செய்யறதுன்னு தெரியும். இந்த வேலைக்கு போகலாமா அந்த வேலைக்கு போகலாமா, இதுக்கு மேலே நான் எந்த வேலைக்கும் போக முடியாது. அதனால இங்க வந்து ஓட்டிட்டு இருக்கேன் நான். ஏதாவது நீங்க சேர்த்து கொடுத்தீங்கன்னா ஏதாவது யூஸ்ஃபுல்லா நாங்கள் ஓட்டுவோம், ஏதாவது பண்ண முடியும் எங்களால. அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ போராடுறோம். அதுக்காக பண்ணுங்க. அதுக்காக தயவு செய்து இன்சென்டிவ் ஏதாவது பண்ணுங்க. ஏதாவது இல்லை டெய்லி இன்சென்டிவ் ஏதாவது போடுங்க. ஒரு டெய்லி இன்சென்டிவ் ஒரு 150 ரூபா போடுறீங்களா போடுங்க. ஏதோ பெட்ரோல் யூஸ் ஆச்சு எனக்கு மிச்சம் ஏதாவது நாங்கள் பண்ண முடியும். இல்லை வீக்லி இன்சென்டிவ் போட்டாலும் சரி, டெய்லி இன்சென்டிவ் ஏதாவது போடுங்க. எங்களால் ஏதாவது பண்ணீங்கன்னா தான் எங்களால் பண்ண முடியும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து 5000 ரூபா சர்வீஸ் பண்ணுன்றாங்க. இப்போ ஒரு மாதம் ஓட்டினா திருப்பி வந்து 10,000 ரூபாய் நான் வண்டி சர்வீஸ் பண்ணணும். இது யாரை வேணா கேட்டு பாருங்க. நம்ம ஜொமேட்டோ டீம்ல வண்டி ரிப்பேர் தான் இருப்பாங்க. ஓட்ட முடியல தான் சொல்லுவாங்க தவிர இன்னும் வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியல. சம்பாதிச்சு ஒண்ணும் முடியல. வண்டிக்கு போயிருது, ஒண்ணு கடனுக்கு போகுது, வீட்டுக்கு ஒண்ணுமே பண்ணல. வீட்டுல திட்டு வாங்கிட்டு நாங்க உட்காந்து இருக்கிறோம். ஏதாவது நீங்க சேர்த்து கொடுத்தீங்கன்னா தான் நாங்க ஓட்ட முடியும். ஏதோ இன்சென்டிவ் ஏதாவது போட்டீங்கன்னா ஏதாவது மிச்சம் பண்ணி நாங்க உழைக்க முடியும். சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி என்ன சொல்றீங்க? ஆளுங்க சேர்க்கறாங்க தவிர எங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா புது பசங்களுக்கு தான் ஆர்டர் போகுது. இப்ப சனி ஞாயிறுலாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபுல்லா போகுது. பார்ட் டைம் பசங்களுக்கு தான் ஃபுல்லா ஆர்டர் போகுது. இப்ப பழைய ஆளுங்களுக்கு என்ன செய்யணும்னா ஆர்டர் வருது உட்கார வச்சிடறாங்க. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆர்டர் போடுறாங்கன்னா ஒரு ஆர்டருக்கு பாத்தீங்கன்னா 3/4 மணி நேரம் போட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. இப்ப உட்கார வச்சோன்னா என்ன எங்களுக்கு ஸ்லோ ஆகி போயிருது, எங்களுக்கு வருமானம் வராது. இப்ப பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 2000 போடுறோம், 3000 தரோம் அப்படின்னு போட்டு கூப்பிடுறாங்க. அதை பார்த்தா நாங்க லாகிங் பண்ணோம்னா ஒரு ஆர்டர் வர்றதில்லை. போனா ஒன்னும் பிரியோசனம் இல்லை. எல்லாம் புது பசங்க தான் வராங்க. புது பசங்க வந்து எல்லாமே ஆர்டர் எடுத்து போறாங்க. நாங்க வந்து அன்னைக்கு சும்மா தான் உட்காந்துருப்போம். அன்னைக்கு ஹோட்டலாம் தான் வரும். ஏர்னிங்ஸ் நல்லா இருக்குன்னு தான் போடுறீங்க. அன்னைக்கு ஏர்னிங்ஸே எனக்கு வராது. 2000 ரூபா போடுறேன்றீங்க. 1000 ரூபா ஓட்டிட்டு போனா என்னத்தான் வரும்? 2000 ரூபா போடுறீங்க. 1000 ரூபாய்க்கு நான் எங்க போட்டோம்? நாங்க அது நினைச்சா நாங்க வரோம். இல்ல நாங்க எதுக்கு ஓட்டுறோம்? இல்ல நான் வீட்லயே உட்காந்துட்டு போறோமே. நான் அவ்வளவு ரிஸ்க் எடுத்து நான் அவ்வளவு காலையில இருந்து நைட் வந்து சோறு திங்காம உட்காந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனம் இல்ல. நீங்க காலையில எத்தனை மணில இருந்து நைட் வரைக்கும் ஓட்டுறீங்க? காலையில 6:45 இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நான் ஓட்டுவேங்க. எல்லாத்துக்கும் தெரியும். என்ன வந்து எல்லாத்துக்கும் தெரியும். நான் எப்படி ஓட்டுவேன், எங்க இருப்பேன், எல்லாத்துக்கும் தெரியும். நான் வீட்டுக்கே நான் போனதில்லை. இன்ன வரை நான் வீட்டுக்கெல்லாம் போகவே மாட்டேன். இங்கதான் நான் ஜொமேட்டோ தான் ஓட்டி நான் ஒளிஞ்சு போய் உட்காந்துருக்கேன். நான் 5 பைசாக்கு பிரயோஜனம் கடனை வாங்கி தான் உட்காந்துருக்கேன் தவிர ஒரு இன்சென்டிவ் இல்லாம எதுவுமே பண்ண முடியல எங்களால. ஏதாவது இன்சென்டிவ் கொடுத்தீங்கன்னா ஏதாவது எங்களால பண்ண முடியும். ஏதாவது பேமெண்ட் சேர்த்து கொடுங்க. சேர்த்து கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக நாங்கள் ஏதாவது பண்ண முடியும். இன்சென்டிவ் இருக்கும்போது வாரம் 7000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். இன்சென்டிவை கட் பண்ணதுல இருந்து நான் 3500 4000 ரூபாய் சம்பாதிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஒர்க் பண்றேன். 800-900 ரூபாய் ஏர்னிங் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு நாளைக்கு. இன்னைக்கு ஏர்னிங் வந்து எனக்கு 400 ரூபா 550 ரூபா வர்றதே பெரிய விஷயமா இருக்கு. அவ்வளவுதான். எனக்கு பழையபடி இன்சென்டிவ் மாதிரி போட்டு கொடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சென்னையில பாத்தீங்கன்னா அங்க அமௌண்ட்லாம் நல்லா தராங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்களா? அதை பத்தி அவங்க பரவாயில்ல, எல்லா ஊர்லயும் நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க. எங்களுக்கு இங்க மோசமா இருக்கிறத நாங்க ஃபீல் பண்றோம். எங்களுக்கு கொஞ்சம் ஏர்னிங்ஸுக்கு வழி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். ஹோட்டலில் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 months ஆகுது. என்னோட கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் நான் வந்து ஒன்றா இணைஞ்சு இந்த போராட்டத்துக்கு நானாக விருப்பப்பட்டு தான் வந்திருக்கேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து அவுட்ரு 20 கிலோமீட்டர் வரேன். என்னோட 20 கிலோமீட்டருக்கு அவுட் பேமெண்ட் பெட்ரோலே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து அதிகபட்சம் 120 ரூபா 200 ரூபா வரும். அது போக நான் இங்கே வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 140 கிலோமீட்டர் ரைடு ஓட்டுறேன். வீட்டிலேருந்து வந்து இங்கே சிட்டிக்குள்ளேயே வந்து 140 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் 140 கிலோமீட்டர் ரைடு ஓட்டுறேன். அப்போ எனக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200 ரூபா பெட்ரோல் ஆகுது. 200 ரூபாங்கும் போது எனக்கு 26 நாளுங்கிறது 28 நாள் 2 நாள் மட்டும்தான் என்னால் லீவ் போட முடியும். என்னோட கமிட்மெண்ட்டுக்கு தந்ததுனால 6000 ரூபா மாதத்துக்கு பெட்ரோலுக்கே போயிடுது. ஸோ நம்ம வர வருமானத்தில் பாதி எங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரி பாதி பெட்ரோலுக்கும் பாதி ஆயில் சர்வீஸுக்கும், இதில் நடுவில் வண்டி எங்கே தான் பஞ்சர் ஆச்சு அந்த மாதிரிலாம் இந்த இஷ்யூலாம் இருக்குது. பேமெண்ட் இஷ்யூவில் தான் இப்போ எல்லாத்துக்குமே வந்து
எல்லாமே இப்போ ஸ்ட்ரைக் பண்ணுறோம். ஸோ என்னோட கருத்து என்னன்னா, கம்பெனி வந்து growth ஆகும்போது அதில் வேலை செய்கிற ஸ்டாஃபுங்களும் கொஞ்சம் growth பண்ணி அதுக்கான ஃபெசிலிட்டி பண்ணி ஒரு சூப்பர்வைசர் மாதிரி போட்டு அது அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மேனேஜர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஃபுட் ஆர்டர் எடுக்க வச்சு கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி மீட்டிங்குங்கிறது மாசம் போடணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் எடுத்து இன்னும் கொஞ்சம் growth பண்றதுக்கு என்ன பண்ணலாம் ஐடியாங்கிறது. இப்போ இந்த கிக்ஸ் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து அவங்க டிஆர் வந்து அந்த ஒப்பீனியன் ஏதாவது கேட்டாரா? இந்த மாதிரி வரப்போதே ஏதாவது ஐடியா ஏதாவது கேட்டாங்களா? நான் வந்து 4 மாசம் ஆச்சு. 4 மாசம் ஆனதுல வந்து டிஎல்ட்ட 2 வாட்டி பேசிருக்கேன். பட் அவர்கிட்ட வந்து இந்த அளவுக்கு ஃப்ரீடமா பேசுறது கிடையாது. இப்போ நீங்க வந்து இந்த அளவுக்கு கேக்குறீங்க, அதனால வந்து நான் சொல்றேன். இப்போ இந்த ஒரு போராட்டம் வந்து இந்த 2 மணி நேரம் தான். நான் என்ன சொல்றேன்னா, மாசத்துக்கு ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் அசைன் பண்ணி, சேலத்துல எத்தனை ஜொமாட்டோ ஸ்டாஃப் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் அசைன் பண்ணி ஒரு இடத்துல அசைன் பண்ணி அவங்களோட கருத்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த இதை வந்து growth பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுதான் என்னோட கருத்து.